ஆதியாகமம் 1 சீக்கிரம் இதெல்லாம் லைட்டா அப்படி பார்த்துட்டு போலாம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு பாருங்க, எபிரேயர்ல சொல்லப்பட்டுருச்சு இல்லையா? ரெண்டாவது உண்டாக்கிட்டு பார்க்கிறாரு, என்ன வேணும் என்ன வேணும் உண்டாக்கிட்டு என்ன சொல்றார்? 2ஆம் வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதும். அப்போ உன் குடும்பம் வெறுமையா இருக்குதா, ஒழுங்கின்மையா இருக்குதா? அவர் இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணாரு? அப்போ அவருடைய பிள்ளை நீ, அவருடைய சாயல் நீ, அவருடைய விசுவாசத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீ மனைவி சரியில்லைன்னா அதை அப்படியே பார்த்து 10 பேர்கிட்ட சொல்றது இல்லை, புள்ள சரியில்லைன்னா 10 பேர்கிட்ட சொல்றது கிடையாது, அப்படி சொல்றது கிடையாது. எப்படி ஒழுங்கு உண்டாகணும், எப்படி மனைவி கரெக்டா வரணும். ஏற்கனவே அவங்க கோபமா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் நம்ம கோபத்தை கிளப்புனுங்களா என்ன உண்டாகும்? அப்படியே தான் இருக்கு, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, ஒழுங்கின்மைக்கு என்ன தீர்வு அதை பேசணும். தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க என்ன எழுதுவீங்க? டெல்லியா, ஹைதராபாத்தா, தமிழ்நாடான்னு எழுது கொடுக்குறாங்க. நீங்க என்ன எழுதுவீங்க? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படின்னு எழுதணும். அதான் ஆன்சரு இல்லையா? நீங்க ஆன்சரை விட்டுட்டு வேற எதெல்லாம் எழுதினீங்களா மார்க் கிடைக்குமா? தேவன் சொல்லுகிறார், என்ன உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதை பேசணும், அதை சொல்லணும். சுகர் பேஷண்ட்டுக்கு போய் பிரதர் ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறாரு, அது சொன்னார், உங்களுக்கு சுகரு, நீங்க சுகர் பேஷண்ட்டுக்கிட்ட போனீங்களன்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அதை விட்டு குஷ்ரோகி டாக்டர் கிட்ட போனீங்களன்னா சுகருக்கும் அதுக்கு எதாவது சம்மதம் இருக்கா? நான் சொல்லுகிறேன், தேவாதி தேவன் சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த கடனை பார்த்து, இந்த வியாதிகளை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த ஒழுங்கின்மையை பார்த்து, இந்த வெறுமையை பார்த்து, நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி, என் குடும்பத்தை விட்டு போ, என் சரீரத்தை விட்டு போ, என் வாழ்க்கையை விட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே தன் இருதயத்தில் எதில் வேணும்னாலும் சந்தேகம் வரலாம். உங்களை படைத்தவர், உங்களை அழைத்தவர் மீது சுழி அளவு கூட என்ன வரக்கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப தூங்கி எந்திரிச்சு உட்காந்து நம்பாளுங்க பாருங்க, வாயே கழிவு இருக்க மாட்டாங்க. உட்காந்து சொல்றது, இன்னைக்கு என்னதான் பண்ண போறோனோ தெரியல. தீர்க்க தரிசனம். இந்த கடங்காரன் வந்தா என்ன செய்ய போறானோ தெரியல, இந்த தண்டல்காரன் வந்தா என்ன செய்ய போறானோ தெரியல. சபைக்கு போயிருப்பாங்க, ஞானத்தானம் எடுத்திருப்பாங்க, பைபிளை நல்லா கையிலும் வச்சிருப்பாங்க, நல்ல வார்த்தையும் கேட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போன உடனே இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு பிசாசு சொல்லிடுவான், இதெல்லாம் சபையில தான் நீ கேட்கணும், பேசணும், இங்க வந்தா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மறதியை கொடுத்து கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சொன்னபடியே உனக்கு இப்படிதான் சொல்றது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டாக்டர் இன்னைக்கு வர சொல்லிட்டான், என்ன ரிசல்ட் வரப்போதோ. இவங்க முன்னாடியே ரெடி ஆயிடுவாங்க, பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டி, அவ்வளோதான் நான் போறானாட்டாங்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலதுபுறத்தில், என் பக்கத்து வீட்டிலேயே சாவு நடந்தாலும், நான் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி அழிவு நடந்தாலும் என்னை என்ன பண்ணாது, அணுகாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். பக்கத்து வீட்டில் வாதம் வந்திருக்கலாம், நோய் வந்திருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணாது. உங்க சித்தப்ப சொல்லல, உங்களை படைத்தவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். எல்லாம் சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது.